என்கிட்ட பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்குது. ஆனால் எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலனா இந்த வீடியோ உங்களுக்கு தான். மறக்காமல் சேவ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பிஸ்னஸ் பிளானோட தான் நம்ம எப்பவுமே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த பிஸ்னஸ் பிளானில் என்னென்னலாம் நம்ம இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா, பிஸ்னஸோட நேம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த நேம் கம்பல்சரி பிஸ்னஸோட சர்வீஸை ரெப்ரசன்ட் பண்ணி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் பிஸ்னஸோட லோகோ க்ரியேட் பண்ணணும். அந்த லோகோ கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அந்த லோகோவில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடணும். அண்ட் தென் அதுக்கப்புறம் வெப்சைட். ஒரு இந்தியன் சிட்டிசன்ஸுக்கு வந்து எப்படி ஒரு ஆதார் கார்டு இம்பார்ட்டண்ட்டோ, ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா வெப்சைட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதாவது வந்து ப்ரொப்ரேட்டர்ஷிப்பில் பண்ண போகிறோமா, இல்லை பார்ட்னர்ஷிப்பில் பண்ண போகிறோமா, இல்லை இது வந்து ப்ரைவேட் லிமிடெட் கன்சர்ன் அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த பிளானில் இன்க்ளூட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா டார்கெட் மார்க்கெட். இந்த பிஸ்னஸ் எந்த இண்டஸ்ட்ரியை நம்ம டார்கெட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம கிளியராக இந்த பிளானில் மென்ஷன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஒரு நாளைக்கு என்னென்னலாம் இன்னும் வருது, ஒரு நாளைக்கு என்னெல்லாம் அவுட்டு வெளியில் போகுது, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து டெய்லி வந்து கம்பல்சரி டேலி பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளோட கம்பெனிக்கு ஹையர் பண்ணுற டீம் வந்து நம்மளோட கம்பல்சரி நம்மளோட சர்வீஸ் ரிலேட்டடாக மட்டும்தான் இருக்கணும். என்னன்னா நம்ம கம்பெனி வந்து கம்பல்சரி கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணணும். இது எதுக்குன்னா உங்களோட பிஸ்னஸ் வந்து நீங்கள் லோனுக்கு எதாவது அப்ளை பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க இருந்தாங்கன்னா மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள்.